இன்னைக்கு நம்ம மெமரிஸ் ஆஃப் சேங்கனோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா, ஃபெயின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட கூட நம்ம ஹீரோயினி சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருப்பா கனவுல. இப்பதான் காட்டுறாங்க அந்த ஃபெய் யாருன்னா ஹீரோயினியோட குதிரை, வெள்ளை கலர் குதிரை. அந்த குதிரை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுகிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நாளைக்கு நீ வீட்டுக்கு போயிருவ அண்ணன் கூட சேர்ந்து. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா. உன்னை என்னால இங்கேயே வச்சிருக்கவும் முடியாது. அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா அண்ணன் வந்துடுறான். என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி இதுக்கெல்லாம் அழுகுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் எங்க அழுகுறேன், என் கண்ணு தான் வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா அண்ணன் ஊருக்கு புறப்பட போறான். ஹீரோயின் நின்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. நீ இப்பெல்லாம் அழுக கூடாது, பிரின்ஸோட மனைவி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தனியா கூட்டு சொல்றான். இது மாதிரி செய், அந்த குதிரைய ஹீரோ தான் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹீரோட்ட சொல்றான். என் தங்கச்சி ஏதாச்சும் தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்க, ரொம்ப பாசமா வளர்த்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக நம்ம ஹீரோயினியா பின்னாடியே அழுதுட்டு வர்றா. கீழே விழுந்து கையில வேற கொஞ்சம் அடிபட்டுரும். அப்படியே நின்றுட்டு இருக்கா. அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினி உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. மெய்டு பொண்ணு பாக்குறா. ஐயோ பிரின்சஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றப்பதான் அவ சொல்றா, ஒரு சடங்கு இருக்கான். பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல பொண்ணு. இப்ப இந்த பொண்ணு கூடயே பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு குதிரையை கொடுத்து அனுப்புவாங்களாம். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணோட சமாதானமா இருக்காரு. பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து அமிச்சாங்கல்ல குதிரை, அதை திருப்பி பொண்ணு வீட்டுக்கே அமுச்சு வைக்கணும். அப்படிதான் சடங்கா. இதே மாப்பிள்ளை அந்த குதிரையை கூடயே வச்சுக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணி திருப்பி அந்த குதிரையிலேயே அமுச்சு விட போறாருன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா இப்ப ஹீரோ தானே அந்த பேய் குதிரையை வச்சிருக்கான். அவன் வச்சிருக்கிறது எதுக்கு, என்ன டிவோர்ஸ் பண்ணி அமுச்சு விடுறதுக்கு தான். அதுக்காக தான் இப்பயே பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. பிரின்சஸ் பாத்துட்டு இருக்கா. ஐயோ அதுக்கு வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கும், ஏன் இப்பெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என்னன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதான் போன எபிசோட்ல அந்த தங்கச்சி பொண்ணு கூட நம்ம ஹீரோயினி கார்டன்ல சுத்திட்டு இருக்கப்ப ஒரு லேடி வந்திருப்பா. இது மாதிரி ஹீரோயினி பேரை கூட சொல்ல தெரியாம அந்த மெய்டும் அந்த லேடியும் சேர்ந்து ஹீரோயினி பேரை வச்சு கேலி பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அந்த லேடி ஏன் என்னட்ட அப்படி நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி பொண்ணுட்ட கேட்க அப்பதான் சொல்லுவா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த லேடி பேரு ஷாவ். அவளை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட தாத்தா பிரைம் மினிஸ்டரா இருந்தாராம். அப்பயே அரசர்ட்ட அந்த தாத்தா இந்த ஷாவ் பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. அப்ப பார்த்தா நாட்டுல ஒரு கிளர்ச்சி. அதுக்கு தலைமையே அந்த பொண்ணோட தாத்தா தான். அதனால அரசர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தாத்தாவை பிடிச்சி அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு அவரோட பையன் அதான் அந்த பொண்ணோட அப்பா இருப்பாரு, அப்பாவுக்கும் மரண தண்டனை கொடுத்துடுறாரு. இதனால என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு மட்டும் தனியாயிட்டாளா. அதனால அந்த ஷாவ் பொண்ண தன்னோட ஒரு பொண்ணா அரசர் தத்த எடுத்துக்கிட்டாரு. இதனால என்ன ஆயிடுச்சு, ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்க இருந்த அந்த கல்யாணம் எல்லாமே அப்படியே நின்னுருச்சு. எல்லாமே அப்படியே மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சி பொண்ணு எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பா. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோயினி. அப்படியே அங்கேருந்து கிளம்புறா. அப்ப ஆனா அந்த மேடு பொண்ணு சொல்றா, என்ன நீங்க பாட்டுக்கு இப்படி போறீங்க, நீங்க ஒரு மிஷனோட தானே வந்தீங்க, ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். அவன் பாக்குறான் பிரின்சஸ் கூட எல்லாமே இங்கேயே சுத்திட்டு இருக்கே. அதோட ஷியா பொண்ணும் பிரின்சஸும் பாத்துக்கிட்டாங்களாம்ல அப்படின்னு சொல்றப்ப உனக்கே தெரியும் அந்த ஷியாக்கும் எனக்கு இடையில ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதோட அந்த ஷியா பொண்ணு என்னையும் பிரின்ஸுவையும் வச்சுக்கிட்டு சும்மா ஏமாத்திக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த ஷியா பொண்ணை பத்தி சொல்றான். அதோட அந்த பொண்ணு அவளோட குடும்பத்தையே இழந்திருக்காள, அதனால எனக்கு அவளை நினைச்சு கொஞ்சம் வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதோட இவன் கேக்குறான் ஃப்ரெண்டு, ஆமா உன்னோட பர்சனல் கார்டு எங்க டி அப்படின்னு சொல்லிட்டு. அவனை நம்ம ஹீரோயினி கூட இருக்கிறதுக்கு அமுச்சு வச்சிருக்கானா. ஹீரோயினி எதுவும் தப்ப கேப்ப பண்றாளா, ஏதாச்சும் பண்றாளான்னு பாக்குறதுக்காக அவனை கூடயே விட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்பயே அந்த டி கார்டு வந்துடுறாங்க. பிரின்ஸ் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இங்க அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. அவ மெய்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா ஒரு பைய தூக்கிக்கிட்டு. இதோ அந்த ஷியா பொண்ணும் அவளோட மெய்டும் பாத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அவதான் அந்த பிரின்சஸ் தான் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு குறுக்கையில நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினி பார்த்துட்டு என்ன பண்றீங்க இங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அதோட அந்த ஷியா பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, என்ன ரொம்ப அவசரமா போற போல அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா, நில்லு நில்லு, எதுக்கு நீ மெய்ட் ட்ரெஸ் போட்டிருக்க, நீ ஒரு பிரின்சஸ் தானே, அதோட கையில என்ன ஒரு பையி, அதோட இந்த பேலஸ்ல ரீசெண்டா நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போகுது, நீ பாட்டுக்கு இப்படி மெய்டு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு பைய தூக்கிட்டு சுத்துற, அப்புறம் நீ தான் திருடி இருக்கன்னு உன் மேல சந்தேகம் வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல
பார்த்துட்டு இருக்கா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த மெய்டு பொண்ண பார்க்குறா. அந்த மெய்டு பொண்ணு சொல்றா, "ஆமா, ஆமா. நீங்க திருடிருவீங்கன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால உங்க பைய செக் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் விட மாட்றா. "அதெல்லாம் விட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சியா பொண்ணு வந்துட்டு, "குடு பார்க்கணும். நீ வந்து தப்பு செய்யாதவளா இருந்தா ஏன் தரமாட்ற? குடு குடுன்னு" சொல்லிட்டு அந்த பைய பிடிச்சிட்டு இந்த 3 பேரும் சுத்தி இழுத்துட்டு இருக்காங்களா. என்ன ஆயிருது, டப்புன்னு பை தொறந்து அதுல ஏதோ பெரிய பாக்ஸ் வச்சிருந்திருக்கா ஹீரோயினி. அந்த ஷியா மண்டையில அடிச்சு அவ அப்படியே கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. அத பாத்தோன அந்த மெய்டு பொண்ணு, "எங்க பிரின்சஸே இப்படி பண்ணிட்டல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட முடிய புடிச்சு இழுத்துட்டு இருக்கா. அப்படியே அடிக்கலான்னு போறப்ப கரெக்டா ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு அந்த மெய்டு பொண்ணு கைய பிடிச்சு இழுத்து அவள பிடிச்சு தள்ளி விட்டுறான். "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த மெய்டு பொண்ணு சொல்றா, "இது மாதிரி ஹீரோயினி தான் அந்த பாக்ஸ வச்சு நம்ம பிரின்சஸ் அடிச்சிட்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "வாய மூடு, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த ஷியா பொண்ணு சொல்றா, "வெளியில இருந்து வந்தவளுக்காக எங்கள நீ இப்படி பேசுறியா?" அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்லிடுறான், "இவள தான் நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அதோட இவ எப்படி நடந்துக்கணும்னு நீ எதுவும் சொல்றதுக்கு அவசியம் இல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினிய பிடிச்சு அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. மெய்டு பொண்ணு நின்னுட்டு இருப்பாளா, அங்க வந்து ஹீரோக்கு அசிஸ்டண்டா ஒரு பையனும் நிப்பான். அந்த பையன் வந்துட்டு மெய்டு கிட்ட சொல்றான், "எனக்கு நிறையலாம் சொல்ல வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்குடா?" அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் அவன் சொல்றான், "ஹீரோ வந்து எதுக்குமா அந்த ஃபேய் குதிரைய வந்து கூடயே வச்சிருக்கான்? ஹீரோயினிக்கு அது பிடிச்சிருக்கு. அத விட்டுட்டு இருக்க மனசு இல்லன்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அந்த குதிரைய வச்சிருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து இந்த பொண்ணுட்ட உண்மைய சொல்லிடுறான். "ஓ! அப்படியா? அப்ப வந்து ஹீரோயினிய டிவோர்ஸ் பண்ண போறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்டுக்கு ஒரே சந்தோஷம். அங்க பாக்குறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினிய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கானா, "ஏய் 2 பேரும் வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையன் ஹீரோ கூட போயிடுறான். அப்பதான் வந்து ஹீரோயின்ட்ட இவ சொல்றா, "இது மாதிரி அவர் ஒண்ணும் உங்கள டிவோர்ஸ் பண்ண போறது இல்லையா? அந்த குதிரை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் அவர் வச்சிருக்கிறாரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதே நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "வா உன்ட்ட தனியா பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றான்னா, "நீ இங்க வந்து இருக்கணும்னா 3 ரூல்ஸ கடைப்பிடிச்சே ஆகணும். இது வந்து ஒண்ணும் உங்க நாடு கிடையாது. இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ மதிச்சு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரூல், நீ வந்து செய்ற செயல் ஏதாச்சும் எனக்கு பிரச்சனையாவோ, இந்த பேலஸ்க்கு பிரச்சனையாவோ இருந்துச்சுன்னா, ஒண்ணு நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிருவேன். செகண்டா, நீ வந்து இந்த பேலஸ்ல என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த பேலஸ விட்டு வெளியில நீ என்னோட மனைவி ஒரு பிரின்சஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 3வதா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேடைகிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா, "நீ என்னோட மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பத்தி நீ அந்த மாதிரிலாம் கனவு காணக்கூடாது. அது மாதிரி வித்தியாசமாலாம் யோசிச்சு பார்க்க கூடாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இவ பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பா. அப்பதான் அந்த மெய்டு பொண்ணு சொல்றா, "ஒருவேளை அன்னைக்கு அந்த நோட்ட அவர் பார்த்துருப்பாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, அந்த தங்கச்சி பொண்ணு வந்துட்டு கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புக் எடுத்துட்டு வந்து குடுத்துருப்பால்ல. அத இதுங்க பார்த்துட்டு தூக்கி வீசியிருக்கும்ல. அத அவன் பார்த்துருப்பான். அதனால தான் உங்கள்ட்ட இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோனே, "ஐயய்ய!" அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. அப்படியே அடுத்த சீன்ல கட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு லேடி வந்து ஒருத்தன்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் கேட்டுட்டு இருக்கான், "எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "எல்லாம் நல்லபடியா போகுது. இன்னைக்கு கூட ஹீரோயினிக்கும் அந்த ஷியா பொண்ணுக்கும் இடையில பிரச்சனை. அந்த ஷியா பொண்ணு நான் சொல்றது எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்றா. அவள நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி இந்த லேடி சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்லி தான் அவ வந்து அங்க சண்டைக்கே வந்திருக்கிறா போல ஹீரோயினி கிட்ட. அதோட இவன் சொல்றான், "அப்ப சரி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்தா இந்த லெட்டரு. இதுபடி அவள செய்ய சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் குடுக்குறான். அந்த லேடி அத படிச்சுட்டு அப்படியே எரிச்சுடுறாங்க. இப்படியே அந்த எபிசோட் முடியுது. என்ன நடக்க போதோ, இவங்க என்ன பிளான் போடுறாங்களோ, அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயித்துக்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.